வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, ஒரு நாள் விருந்தாளி சிறுகதை. வாங்க கதைக்குள்ளே போகலாம். அந்த மனிதர் சூட்கேஸை வாசல் கதவுக்கு எதிரே வைத்துவிட்டு அழைப்பு மணியை அழுத்தினார். காத்திருந்தார். வீடே மௌனமாக இருந்தது. எந்த சந்தடியும் இல்லை. அவர் துவாலையை எடுத்து முகத்தில் துளித்த வியர்வையை துடைத்து கொண்டார். தோளில் இருந்த ஏர் பேக்கை சூட்கேஸ் மீது வைத்தார். மறுபடியும் பட்டனை அடித்துவிட்டு கதவில் காது வைத்து ஏதாவது சந்தடி கேட்கிறதா என்று எதிர்பார்த்தார். வராந்தாவில் ஒரு ஜன்னல் கதவு காற்றில் அசைந்தது. மனிதர் பின்னால் நகர்ந்து மேலே பார்த்தார். 2 மாடி வீடு. லேன் வரிசையில் இருந்த மற்ற வீடுகளைப் போல கருப்பு வண்ணம் அடித்த மாடி கைப்பிடி சுவர். ஆங்கில வி அமைப்பில் குடியிருப்பு வரிசை. நடுவில் வெண் சலவைக்கல் பதித்த சுவர். கருப்பு வட்டமிட்டு நடுவில் பளிச்சிடும் வீட்டு எண். மேலே எல்லா குடியிருப்புகளின் வெளி ஜன்னல்கள் மூடி திரையிடப்பட்டிருந்தன. எங்கே போயிருப்பார்கள் இந்த முற்பகல் நேரத்தில்? வீட்டின் பின் பகுதிக்கு போனார். லான், கம்பி வேலி, செயற்கை புதர்கள் 2 ஆண்டுகள் முன்பு பார்த்தபடியே இருந்தன. நடுவில் விலோ கொடி கிளைகள் சரிந்து கிழக்கரடி போல் கருத்து முடங்கியிருந்தது. கேரேஜ் காலியாக இருந்தது. காரை எடுத்துக்கொண்டு வெளியே போயிருப்பார்களோ? காலை முழுதும் இவருக்காக காத்திருந்து பார்த்து வராததால் முக்கிய அலுவலாக வெளியே கிளம்பி இருக்கலாம். வாசல் கதவு பக்கம் ஒரு சீட்டு எழுதி வைத்துவிட்டு போயிருக்கலாகாதோ? அவர் திரும்பவும் வாசல் பக்கம் வந்தார். ஆகஸ்ட் மாத சுள் வெயில் முகத்தில் கண்களில் வெப்பம் பரப்பியது. உடம்பு பூராவும் வியர்வை. வெளிவராந்தாவில் சூட்கேஸ் மீது உட்கார்ந்து கொண்டார். எதிர் வரிசை வீடுகளின் ஜன்னல்கள் வழியாக 2 பாலரும் தம்மை பார்ப்பதை உணர்ந்தார். அவர் கேள்விப்பட்டிருந்தார், ஆங்கிலேயர்கள் பிறர் சொந்த விஷயங்களில் தலையிடுவதில்லை. கதவுக்கு வெளியே ரோட்டுக்கு எதிரே உட்கார்ந்திருப்பது தனிப்பட்ட சமாச்சாரம் இல்லை. இதனால் தானோ என்னவோ அப்பட்டமான ஆர்வத்துடன் உற்று பார்த்தார்கள். வீட்டுக்கும் ஊருக்கும் புதிதாய் இருக்கிறாரே என்ற எண்ணமும் காரணமாயிருக்கலாம். தொள தொள சூட் ஷர்ட் அணிந்து களைத்த முகமும் தூசு படிந்த உடம்புமாக அதிசய பிராணியாக ஓர் இந்திய மனிதர் இங்கு எதற்கு வந்து காத்திருக்கிறார்? இந்த மனிதர் 3 நாட்களுக்கு முன்பு பிராங்க்ஃபர்ட் நகரில் நிகழ்ந்த பெரிய மாநாட்டில் ஆய்வு இதழ் படித்துவிட்டு வந்திருக்கிறார் என்று அவர்களால் அனுமானிக்க முடியாது. அவருக்கே தோன்றியது, நான் எல்லாம் பறிகொடுத்துவிட்டு நிராதரவாக வந்து நிற்கும் ஒரு ஆசிய அகதியாக இவர்களுக்கு தோன்றுகிறேனா? உடனே பெட்டியில் இருந்து எழுந்து நின்றார். எழுந்து நின்ற வீட்டுக்குள் இருப்பவரை எதிர்கொள்வது சரி என்று தோன்றியது. கதவை பலமாக தட்டினார். திடுக்கிட்டு பின்னால் நகர்ந்து கொண்டார். கதவு தானே திறந்து கொண்டது. மாடிப்படிகளில் யாரோ இறங்கி வரும் காலடி ஓசை கேட்டது. சில கணங்களில் அவர் எதிரே இளம் பெண் வந்து நின்றாள். வேகமாக படி இறங்கி ஓடி வந்ததால் மூச்சு வாங்கியது. அந்த மனிதரை ஆவலோடு தாவி தழுவிக்கொண்டாள். நீ வீட்டுக்குள்ளதான் இருந்தியா என்று அவரும், நீங்க இத்தனை நேரம் வெளியிலையா நின்னுகிட்டு இருந்தீங்க என்று அவளும் கேட்க முற்பட்டவர்கள் சந்திப்பு மகிழ்ச்சியில் பேசவில்லை. தூசு படிந்த கைகளால் பெண்ணின் 2 தோள்களையும் பரிவுடன் பற்றினார். பெண் அவர் மார்பில் தலை சாய்த்தாள். அவர் அவளுடைய தலைமுடியை கோதிவிட்டார். மெதுவாக, இதமாக. அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் ஜன்னல் கதவுகளை மூடிக்கொண்டார்கள். இளம் பெண் அவர் அணைப்பில் இருந்து விலகி, எத்தனை நேரமா வெளியே நின்னுகிட்டு இருக்கீங்க என்று கேட்டாள். கடந்த 2 வருஷங்களாக. ஹாஹா, பெண் சிரித்தாள். அப்பாவின் இத்தகு பேச்சு பித்துக்குளித்தனமானது என்பது அவள் கருத்து. 2 தடவை பெல் அடிச்ச, நீங்க யாருமே வரலையே, எங்க இருந்தீங்க? பெல் ரிப்பேர், அதுக்கு தான் கதவை தாளிடாமல் வைத்திருந்தேன். லேசா தட்டினாலே திறந்து கொள்ளும். நீ போன்ல பேசின போது சொல்லி இருக்கலாமே. 1 மணி நேரமா இங்க லோல் படுறேன். நான் சொல்வதாகத்தான் இருந்தேன், அதுக்குள்ளார லைன் கட் ஆயிடுச்சு. நீங்க இன்னும் கொஞ்சம் காசு போட்டு இருக்கலாமே. என்கிட்ட அவ்வளவுதான் சில்லறை இருந்தது. அந்த பொம்பளை ஒரு பிசாசு. எந்த பொம்பளைய சொல்றீங்க? பெண் அவருடைய பையை தூக்கி கொண்டாள். அவள்தான் டெலிபோன் பூத்காரி. நாம பேசிக்கிட்டு இருக்கிற போதே கட் பண்ணிட்டாளே. அந்த மனிதர் சூட்கேஸை டிராயிங் ரூம் வரை இழுத்து வந்தார். பெண் ஆர்வத்தோடு பேக்கை திறந்து பார்த்தாள். சிகரெட் பாக்கெட், பெரிய ஸ்காட்ச் பாட்டில், சாக்லேட் பண்டில், பெரிய சிறிய பாக்கெட்கள். இதெல்லாம் பிராங்க்ஃபர்ட் ஏர்போர்ட்டில் டியூட்டி ஃப்ரீ கடைகளில் அவசரமாய் வாங்கி வந்தவை.
பைக்கு வெளியேயும் தலை காட்டின. தலைமுடிய கட் பண்ணிக்கிட்டியா? பெண்ணை ஏறிட்டு பார்த்தார். ஆமா, லீவுக்கு மட்டும். எப்படி இருக்க இப்போ? நீ என் மகளாக இல்லாதிருந்தால் யாரோ சோதா பயல் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கான்னு நினைச்சிருப்பேன். என்னப்பா நீங்க? மகள் சிரித்து கொண்டே பையில் இருந்து ஒரு சாக்லேட் எடுத்து மேல் கவரை கிழித்து அவரிடம் நீட்டினாள். ஸ்விஸ் சாக்லேட். காற்றில் அசைத்து காட்டி பெருமைப்பட்டார். பிறகு, குடிக்க தண்ணியை கொண்டு வாங்க என்றார். டீ போட்டு கொண்டு வர்றேன். முதல்ல குடிக்க தண்ணி வேணுமா? மனிதர் கோட் பாக்கெட்டில் இருந்து சிறு நோட்புக், வாலெட், பாஸ்போர்ட் முதலியவைகளை எடுத்து வைத்தார். கடைசியாக அவர் தேடிய தேவைப்பட்ட மாத்திரை டப்பி கைக்கு வந்தது. தண்ணீர் கிளாஸுடன் வந்த மகள் கேட்டாள், என்ன மருந்து? ஜெர்மன் மெடிசன், நல்ல எஃபெக்ட். மாத்திரையை வாயில் போட்டுக்கொண்டு தண்ணீருடன் விழுங்கினார். எழுந்து சோஃபாவில் உட்கார்ந்தார். எல்லாம் பழையபடியே தான் இருக்கிறது. அதே அறை, கிளாஸ் டோர், ஒதுக்கிய திரை, சதுரமான ஹால், பச்சை துண்டு மாதிரி லான். டிவி திரையில் பறக்கும் பட்சிகள் வெளியே சஞ்சரிப்பதை பிரதிபலிக்கின்றன. சமையலறை வாசலுக்கு வந்தார். அடுப்புக்கு எதிரே நிற்கும் மகளின் பின் பக்கம் தெரிந்தது. கார்டிராய் கருப்பு ஜீன்ஸ், முழங்கை வரை மடித்து விடப்பட்ட வெள்ளை சட்டை, வயதுக்கு குறைவாக பூஞ்சையாக தோன்றினாள். அம்மா எங்க? அவர் கேட்டார். மிக மெதுவாய் கேட்டதால் மகளுக்கு காதில் விழவில்லை. அம்மா மாடியில் இருக்காளா? சற்று குரல் எழுப்பி கேட்ட பிறகும் பெண் பதில் சொல்லவில்லை. முதலில் கேட்டதை காதில் விழுந்திருக்கும். இவள் பதில் சொல்ல விரும்பவில்லை போலிருக்கிறது. இருந்தாலும் விடக்கூடாது. அம்மாக்காரி வெளியே போயிருக்காளா? காதருகில் கேட்டார். பெண் தலை அசைத்தாள் பதிலுக்கு. எப்படி வேணுமானாலும் பொருள் கொள்ளலாம். தெளிவாக எந்த கருத்தும் வெளிப்படாததால். எனக்கு கொஞ்சம் உதவி செய்ய முடியுமாப்பா? கிச்சனுக்குள் வந்து, என்ன வேலை சொல்லு என்றார். இந்த டீ கெட்டில எடுத்துக்கிட்டு ஹாலுக்கு போங்க. நான் கொஞ்ச நேரத்துல வந்து சேர்றேன். போ, இவ்வளவுதானா? சரி, கப்புகள் பிளேட்களையும் எடுத்துட்டு போங்க. எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கூடத்திற்கு வந்தார். மறுபடியும் சமையல் அறைக்குள் போய் மகளுக்கு உதவுகிற சாக்கில் அவளுடன் பேசிக்கொண்டிருக்கலாம் என்று விரும்பினார். பெண் கடிந்து கொள்வாள் என்ற அச்சத்தில் சோஃபாவில் விச்ராந்தியாக உட்கார்ந்து கொண்டார். கிச்சனில் இருந்து ஏதோ நெய்யில் வறுக்கிற வாசனை வந்தது. மகள் எனக்காக ஏதோ தயார் செய்கிறாள். கூட இருந்து உதவ முடியவில்லை. உள்ளே போய் எனக்காக எதையும் செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வரலாமா? மறுகணமே பசி பற்றி கொள்ளவே அந்த எண்ணத்தை கைவிட்டார். காலையில் இருந்து எதுவும் சாப்பிடவில்லை. யூஸ்டன் ஸ்டேஷன் கைப்டீரியாவில் கூட்டம். கியூ உணவு பண்டம் வாங்க. காத்திராமல் டிக்கெட் வாங்கி கொண்டு ரயில் ஏறிவிட்டார். டயனிங் காரில் சாப்பிட கிடைக்கும். காலை பசியாராது போதும் என்று நினைத்தார். பிறகு தெரிந்தது, அந்த சிற்றுண்டி சாலை மதிய போதுதான் திறக்கப்படுமாம். வயிற்றை காயப்போட வேண்டியதுதான். அந்த மனிதர் கடைசியாக உணவருந்தியது முதல் நாள் சாயந்தரம் பிராங்க்ஃபர்ட் விமான நிலையத்தில் சாப்பிட்டதுதான். இரவு லண்டன் போய் சேர்ந்தார். ஹோட்டல் பாரில் உட்கார்ந்து நிதானமாய் குடித்தார். 3வது கிளாஸ் முடிந்ததும் எழுந்து டெலிபோன் பூத்திற்கு வந்து மகளுக்கு போன் செய்தார். மணி அடித்தது. எதிர்பக்கம் பெண் குரல் கேட்டது. மனைவியா மகளா என்பதை தீர்மானிக்க முடியவில்லை. பிறகு தெரிந்தது மனைவி என்பது. ரிசீவரை கீழே வைத்துவிட்டு மகளை அழைப்பது கேட்டது. சிறிது நேரத்தில் மகளின் குரல் கேட்டது. அரைக்குறை தூக்கத்தில் மகளுக்கு அப்பா எங்கிருந்து போன் செய்கிறார் என்பது புரியவில்லை. இந்தியாவில் இருந்தா, பிராங்க்ஃபர்ட்டில் இருந்தா, லண்டனில் இருந்தா? தூக்க கலக்கம். இந்த மனிதர் தம் பயண விவரத்தை விவரிக்கத் தொடங்கினார். 3 நிமிடங்கள் முடிந்து விட்டதால் போன் கட்டாகி விட்டது. முன்கூட்டியே போடுவதற்கு சில்லறை இல்லை. சின்ன ஆறுதல். தள்ளாட்டத்திற்கிடையே தாம் அங்கே மனைவி மகளை சந்திக்க நாளை வருவதாக தெரிவித்து விட்டார். இன்று இதெல்லாம் நினைவு வருகிறது. அவை இனிமையான நாட்கள், சுகமான சந்தர்ப்பங்கள். வெளியே இங்கிலாந்தின் மென்மையான மஞ்சள் நிற வெயில் பரவி இருந்தது. அந்த மனிதர் வீட்டுக்குள் இருந்தார். விமான நிலையங்களில் ஓடி ஆடியது. ஹோட்டல்களில் புகுந்து புறப்பட்டது. ட்ரெயின், டாக்ஸிகளை பிடிக்க விரைந்தது. இத்தகு கோலாகலங்களை கடந்து இப்போது விச்ராந்தியாக இங்கு வீட்டில் அமர்ந்திருக்கிறார். இது இவருக்கு உரித்தான வீடு இல்லைதான். இருந்தாலும் நாற்காலிகள், படுதாக்கள், சோஃபா செட், டிவி எல்லாம் சொந்த வீட்டை போலவே இருக்கிறது. பல நாட்கள் தொடர்ந்து இவைகளோடு உறவாடி இருக்கிறார். ஒவ்வொன்றின் சரித்திரமும் இவருக்கு தெரியும். ஈராண்டு 3 ஆண்டு இடைவெளியில் இங்கு வரும்போது மனிதர் நினைப்பதுண்டு, மகள் எப்படி வளர்ந்திருப்பாள்,
மனைவி எப்படி இருப்பாள்? என்ன மாறுதல் ஏற்பட்டிருக்கும்? எல்லாம் முன்பு பார்த்தபடியே தான் இருக்கும். இப்போதும் அப்படியே தான் இருக்கின்றன. இவர் வீட்டை விட்டு போன போது கூடவே போய் இப்போது கூடவே திரும்பி வந்த மாதிரி இருக்கின்றன. அப்பா, கெட்டிலில் இருந்து டீய கப்பல கொட்டிக்கலை. மகள் அடுக்களையில் இருந்து இரு கைகளில் சிற்றுண்டி பிளேட்டுகளுடன் வந்தாள். ஒரு தட்டில் டோஸ்ட், வெண்ணெய், மற்றதில் வறுத்த மசாலா கறி வகை. உனக்காகத்தான் காத்திருக்கேன். சரி, டீய கப்பல ஊத்துங்க, ஆறி போயிடும். அவளும் சோஃபாவில் பக்கத்தில் உட்கார்ந்தாள். டிவி ஆன் செய்யட்டுமா, பாக்குறீங்களா? இப்ப வேண்டாம். ஆமா, நான் உனக்காக அனுப்பின ஸ்டாம்ப்ஸ் கிடைச்சதா? கிடைச்சது, தேங்க்ஸ்பா. டோஸ்டில் வெண்ணெயை தடவி வைத்தாள். ஆனா நீ லெட்டரை போடலையே. நான் எழுதி வச்சேன், அதுக்குள்ள உங்க ஃபோன் வந்தது. நீங்களே நேரே வர்றபோது லெட்டர் எதுக்குன்னு போஸ்ட் செய்யல. நீ ரொம்ப மோசம். மகள் தந்தையை ஏறிட்டு பார்த்து சிரித்தாள். மோசம், இந்த சொல்லுக்கு அர்த்தம் தெரியாது. தன்னை அன்பாக கண்டிக்க அப்பா இச்சொல்லை இயல்பாக பயன்படுத்துவதை சிறுமியாக இருந்த பிராயத்திலேயே தெரிந்து கொண்டவள். அப்போது அப்பா இங்கு இருந்து வந்தார். இந்தியாவின் பெயர் கூட தெரியாத சமயம் அது. மகளின் அழகிய சிரிப்பை ரசித்தவாறு மேலும் அருகில் நெருங்கி உட்கார்ந்தார். சிட்டுக்குருவியை கொஞ்சுவது போல் மென்மையாக தடவி விட்டார். அம்மா எப்ப வருவாள் என்று கேட்டார். திடீர் கேள்வியை மகள் எதிர்பார்க்கவில்லை. புனைந்துரைக்க தோணவில்லை. மாடியில் அவங்க ரூம்ல இருக்காங்க. ரொட்டி டோஸ்டின் மேல் பகுதியை கத்தியால் சுரண்டி கொண்டிருந்தாள். ஏன் இந்த வீண் கேள்வி எல்லாம் என்று சாடுகிற தோரணையில். மாடியிலா? நீ வேற ஏதோ சொன்னையே. சரி, நான் இங்க வந்திருக்கிறது அம்மாவுக்கு தெரியாதா? தெரியும். கீழே வந்து நம்மோட சாய் குடிக்க கூடாதா? மகள் பிளேட்டில் இருந்த மசாலா பண்டங்களை சிறு பிளேட்டில் எடுத்து வைத்தாள். கிச்சனுக்கு போய் மஸ்டர்ட் கைசு பாட்டில்களை எடுத்து வந்தாள். நான் மேல போய் பார்த்து அழைச்சு வரட்டுமா? அவர் கேட்டார். மகள் இசைவாள் என்று எதிர்பார்த்தார். அவள் பதில் சொல்லவில்லை. அவர் எழுந்து மாடி படிப்பக்கம் புறப்பட்டார். அப்பா ப்ளீஸ். அவர் நின்றார். மறுபடியும் சண்டை போட ஆசையா? மகள் குரலில் சினம் துணித்தது. எதுக்கு சண்டை போடணும்? கூச்சத்துடன் செயற்கை சிரிப்போடு கேட்டார். 5000 கிலோமீட்டர் தாண்டி இங்க வந்திருக்கிறது உன் அம்மாவோட சண்டை போடவா? என் பக்கத்துல வந்து உட்காருங்க. குரலில் தழுதழுப்பு. அம்மாவோடு சேர்ந்திருந்தாலும் அப்பாவிடமும் பரிவு கொண்டவள். நான் உங்க பக்கத்துல உட்கார்ந்திருக்கேனே, இது போராதா? அந்த மனிதர் விரும்பி சாப்பிடத் தொடங்கினார். பசி முட்டி இருந்தது. மகள் அவரை ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். தனக்குள் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தாள். டோஸ்ட் கடித்து டீ பருகி இயல்பு நிலைக்கு வந்தாள். மனிதர் சாப்பிட்டார். பசி தீர்ந்தது. மகள் பார்வை ஆறுதலாக இருந்தது. நான் இருக்கிற வரையில் எல்லாம் சரிவர நடக்கும். கவலைப்பட வேண்டாம். பயப்படவும் தேவையில்லை. பயம் ஏதும் இல்லை. மாத்திரை சாப்பிட்டதன் எதிர் விளைவாக இருக்கும். கூடவே பயணக்களைப்பு. கொஞ்ச நேரம் தனியாக இருக்க விருப்பம். நீ இங்க இரு, நான் தோ வந்துடுறேன். எழுந்து போனார். பெண்ணுக்கு கவலை. கூடவே சென்றாள். பாத்ரூம் போகணுமா? பதில் சொல்லாமல் குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டார் மனிதர். கதவை சாத்தினார். மகள் வெளியே காத்திருந்தாள். அவருக்கும் தெரியும். வாஷ் பேசினில் முகம் கழுவினார். கூடவே முனகல். கேவுவது போல் சத்தம் கேட்டது வெளியே. உள்ளத்தில் பதிந்து படிந்திருந்த பாசி களையப்படுவது போல் தெரிந்தது. வாந்தி எடுக்கும் சப்தம். சிறிது நேரம் முன்பு சாப்பிட்ட மாத்திரை மருந்து கோழையுடன் கலந்து மஞ்சள் தூளாக வெளிப்பட்டது. குழாயை மூடிவிட்டு முகத்தை துடைத்து கொண்டார். பாத்ரூம் கொக்கியில் மங்கையின் அழுக்கு ஆடை தொங்கியது. பக்கத்து வாளியில் சோப்பு நீரில் உள்ளாடைகள் முங்கி இருந்தன. ஜன்னல் திறந்திருந்தது. அப்பால் தோட்டப்பகுதி வெயிலில் பிரகாசமாக இருந்தது. பக்கத்து தோட்டத்தில் புல் செதுக்கும் மெஷின் சத்தம் குர் குர் என கேட்டது. பாத்ரூம் கதவை சாத்திவிட்டு மனிதர் வெளிக்கூடத்திற்கு வந்து சேர்ந்தார். வீடு பூராவும் நிசப்தம். கிச்சனுக்கு வந்தார். மகளை காணவில்லை. டிராயிங் ரூமிற்கு வந்தார். அங்கும் இல்லை. மாடியில் அம்மாவின் அறையில் உட்கார்ந்திருப்பாளோ? படபடப்பு ஏற்பட்டது. வீட்டில் நிலவும் அமைதிக்கு பின்னால் பயங்கரம் இருப்பதாக அவர் அஞ்சினார். மூலையில் வைத்திருந்த தன் சூட்கேஸை அவசரமாக திறந்து கான்ஃபரன்ஸ் சம்பந்தமான பேப்பர்கள், அறிக்கைகள், சில சொந்த ஃபைல்கள் இவைகளை எடுத்து கீழே வைத்தார். அடியில் இருந்த அன்பளிப்பு பொருள்களை தில்லியில் இருந்து ஆசையாக வாங்கி வந்தவை தனியாக எடுத்து வைத்தார். ராஜஸ்தான் லஹங்கா மேல் சட்டை மகளுக்காக,
சிவப்பு நிறத்தில் குஜராத் தயாரிப்பான ஜரிகை வைத்த ஸ்லீப்பர். மகள், மனைவி இருவரும் பயன்படுத்தலாம். பளபளப்பான பித்தளை தாமிரத்தாலான ட்ரிங்கேட்ஸ். தில்லி ஜனபத் சதுக்கத்தில் திபெத்திய லாமாவிடம் வாங்கியது. பஷ்மீனா மிக மென்மையான கம்பளி. பஷ்மீனா ரகத்து காஷ்மீர் சால்வை. மகள், தாய் இருவருக்கும். கைத்தறி படுக்கை விரிப்புகள். இந்திய தபால் தலைகளின் ஆல்பம். பெரிய அழகிய புத்தகம். படங்கள் நிறைந்தது. பனாரஸ், தி எடர்னல் சிட்டி. இப்படியாக தரையில் இந்திய சிறப்பு பொருள்கள் பரப்பப்பட்டிருந்தன. ஐரோப்பா வரும்போதெல்லாம் இத்தகைய பொருள்களை சுமந்து வருவது இந்த மனிதருக்கு வழக்கம். சட்டென அவர் மனநிலை மாறியது. வாங்கி வந்தவைகளை காட்சி பொருள்களைப் போல விரித்து பார்த்தார். தரையில் கிடப்பவை அனாதை போல் பரிதாபத்திற்குரியவையாக தென்பட்டன. கூடவே ஒரு பைத்தியக்கார எண்ணம் எழுந்தது. இவைகளை இப்படியே போட்டபடி விட்டுவிட்டு சொல்லிக் கொள்ளாமல் திரும்பி போய்விடலாமா? மகள் கொஞ்சம் வேதனைப்படுவாள். எங்கே போனார் இந்த மனிதர் என்று எவருக்கும் தெரியக்கூடாது. சில வருஷங்களுக்கு பிறகு இப்படி வருவதும் உடனே திரும்பி போவதும் வழக்கமாகிவிட்டது. மகளுக்கு அதிர்ச்சியாக இராது. அவள் சொல்வாளே, "யூ ஆர் அ கமிங் மேன் அண்ட் அ கோயிங் மேன்." முதலில் வருத்தம் துணிக்கும், பிறகு சிரிப்பு கலந்த கிண்டல் நையாண்டி. வெளியறையில் மனிதரை காணாமல் துணுக்குற்று துக்கிக்க மாட்டாள். மாடிக்கு போய் அம்மாக்காரியிடம் சொல்வாள், "இப்போ நீ கீழே வரலாம், அவர் திரும்பி போயிட்டாரு." பிறகு இருவரும் சேர்ந்து கீழே வருவார்கள். நம்ம 2 பேர்களை தவிர வேற யாரும் இங்கு இல்ல என்று நிம்மதி அடைவார்கள். அப்பா, மனிதர் திடுக்கிட்டார். கையும் களவுமாய் பிடிபட்டவரை போல வரட்டு சிரிப்புடன் மகளை பார்த்தார். அரை மூலையில் நின்று கொண்டு திறந்த சூட்கேஸையும் தரையில் பரப்பப்பட்டிருந்த பொருள்களையும் கூச்சத்துடன் பார்த்தாள். இவ்வளவு சாமான்களையும் எப்படி கொண்டு வந்தீங்க? கஸ்டம்ஸ்ல விட்டாங்களா? கெடுபிடி அதிகமாய் இருக்குமே. இந்த தடவை அவங்க கண்டுக்கல. நான் நேரே பிராங்க்ஃபர்ட்ல இருந்து இங்கே விசிட்டரா வர்றதுனால சந்தேகப்படல. அவங்களுக்கு ஒரு சாமான் பேர்ல தான் சந்தேகம். சிரித்து கொண்டே சொன்னார். என்ன சாமான்? இந்த லவங்க மசாலா. தால் மோட்டு டப்பா பேர்ல. டப்பாவை எடுத்து திறந்து மேசை மீது வைத்தார். மகள் தயக்கத்துடன் ஒரு சிட்டிகை எடுத்து, "என்னது?" என்றாள் முகர்ந்து பார்த்தமாறு. கஸ்டம்ஸ்காரங்களும் இப்படித்தான் மோந்து பார்த்தாங்க. இதுல கஞ்சா சரஸ் கலந்திருக்குமோன்னு பயம் அவங்களுக்கு. ஹைஷ், நிசமா இதுல ஹைஷ் போதை மசாலா கலந்திருக்கா? சாப்பிட்டு பாரேன். டால் மோட்டு கொஞ்சம் எடுத்து வாயில் போட்டு கொண்டு சுவைத்தாள். நாக்கு சுட்டது போல் உஸ் உஸ் என்றாள். கொஞ்சம் மிளகு பொடி இருக்கும், காரம் தாங்காட்டி துப்பிடு. மனிதர் பயந்து போனார். பெண் அதை மென்று விழுங்கி விட்டாள். கண்ணீர் முட்ட அப்பாவை பார்த்தாள். பைத்தியக்காரி, எல்லாத்தையும் விழுங்கிட்டியே. சட்டென தண்ணீர் கிளாஸை அவள் எதிரே நீட்டினார். அவருக்காக கொண்டு வந்தது. எனக்கு பிடிச்சிருக்கு. தண்ணீர் குடித்தாள். சட்டை கை நுனியால் கண்களை துடைத்து கொண்டாள். முறுவலித்தபடி தந்தையை பார்த்தாள். ஐ லைக் இட். இச்சகமாகவா, நிசமாகவா என புரிந்து கொள்ள முடியாமல் சொல்லி வைத்தாள். பெரும்பாலும் தந்தை திருப்தி படட்டுமே என ஒப்புக்கு சொல்வதும் அவள் வழக்கம். கஸ்டம்ஸ்காரங்களும் வாயில போட்டு பார்த்தாங்களா? இல்ல, என் சூட்கேஸை திறந்து பேப்பர்களை புரட்டி பார்த்தாங்க. நான் கான்ஃபரன்ஸ்ல இருந்து வரேன்னு தெரிஞ்சதும் சொல்லிட்டாங்க, மிஸ்டர் யூ மே கோ. என்ன சொன்னாங்க? மறுபடியும் சொல்லுங்க. மிஸ்டர் யூ மே கோ லைக் an இண்டியன் க்ரோ. மகளை கூர்ந்து பார்த்தபடி, இதுக்கு என்ன அர்த்தம்? பெண் சிரித்து கொண்டிருந்தாள். அவள் சிறுமியாக இருந்தபோது இவருடன் பார்க்கிற்கு வருவாள். இருவரும் வேடிக்கையாக விளையாடுவார்கள். அசட்டு விளையாட்டு என்று பெயர் எடுத்தது. அப்பா ஒரு மரத்தை பார்த்து கேட்பார், ஓ டியர், இஸ் தேர் எனிதிங் டு see? பதிலுக்கு சிறுமி 4 பக்கமும் பார்த்துவிட்டு பதில் அளிப்பாள், எஸ் டியர், there is a grow over the tree. மனிதர் வியப்புடன் மகளை பார்ப்பார். என்னது என்பார். வெற்றி பூரிப்புடன் சிறுமி சொல்வாள், போயம். வயதான பிறகும் சிறு வயது ஞாபகம் தொடர்கிறது. பார்க்கில் வீசும் காற்று, மரம், சிரிப்பு, குதூகலம், மகிழ்ச்சி. அப்பாவின் கையை பிடித்து கொண்டு விட்டாள். சில காட்சிகள் கனவுகளில் வந்து போகும். உனக்காக சில இந்திய நாணயங்களும் கொண்டு வந்திருக்கிறேன். போன தடவை வந்தபோது சொன்னியே, எங்க காண்பீங்க? அதிக உற்சாகம் தெரிந்தது. மனிதர் ஜிகினா ஜரிகை தைத்த சிவப்பு பையை எடுத்தார். ஹிப்பிகள் பாஸ்போர்ட் வைக்க பயன்படுத்தி கொள்ளும் பை. மகள் அவர் கையில் இருந்து பிடுங்கிக் கொண்டாள். காற்றில் ஆட்டி வேடிக்கை காட்டினாள். பைக்குள் இருந்த 25, 50 பைசா நாணயங்கள் கலகலத்தன.
பையின் சுருக்கை தளர்த்தி திறந்தாள். மேசை மீது நாணயங்களை கூட்டி பரப்பினாள். இந்தியாவுல எல்லார்கிட்டையும் இந்த காசுகள் தான் இருக்குமா? மனிதர் சிரித்தார். ஒவ்வொருத்தரிடமும் தனித்தனி வகை நாணயங்களா இருக்கும். ஆனா ஏழை ஜனங்க கிட்ட? நான் ஒரு நாள் டிவியில இந்திய ஏழைகளை பார்த்தேன். நாணயங்களை மறந்து மற்ற பொருள்களை பார்த்தாள். மனிதருக்கு முதல் முறையாக எதிரே உட்கார்ந்திருக்கும் பெண் அந்நியமாக தோன்றியது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்த மகள் மாறி இருக்கிறாள். ஒருவேளை மகள் மாறாமல் தந்தைதான் மாறி இருப்பாரோ? அப்பா, நான் இந்த சாமான்களை எடுத்து உள்ள வைக்கட்டுமா? ஏன், என்ன அவசரம்? அவசரம் இல்ல, ஆனா அம்மா வந்து பார்த்தாங்கன்னா. குரலில் கவலை கலக்கம் இருந்தது. வரப்போகும் ஆபத்தை யூகித்தறிந்து ஏற்படுமே அத்தகைய பயம். வரட்டுமே, வந்து பார்க்கட்டுமே, அதனால் என்ன? அப்பா, மெல்ல பேசுங்க. மகள் மாடியறை பக்கம் பார்த்து சொன்னாள். அங்கே அமைதி நிலவியது. வீட்டின் உயிர்ப்புள்ள உருவம் 2ஆக பிரிந்து ஒன்று மாடியில் நிசப்தமாகவும் மற்றொன்று எதிரில் இயங்கிக் கொண்டும் இருப்பதாக அவருக்கு தெரிந்தது. இந்த பெண்ணே மேலே இருப்பவளின் இயக்கத்தில் இயங்குகிறாளோ? பாவை கூத்தில் தோல் பொம்மை சூத்திரதாரியின் விரல் அசைப்பில் இயங்குவதைப் போல. அந்த மனிதர் எழுந்து நடக்கலானார். மகள் அச்சப்பட்டு, எங்க போறீங்கப்பா என்றாள். ஏன், அவங்க கீழே வரமாட்டாங்களா? நீங்க இங்க வந்திருக்கிறது அம்மாவுக்கு தெரியும். சிறிது எரிச்சல் கலந்திருந்தது குரலில். அதனாலதான் இங்க வர பிடிக்கலையா? அப்படி இல்ல, எப்ப வேணும்னாலும் வரலாம். இந்த மனிதர் இப்படி அப்பாவியா இருக்கிறாரே, இது கூட தெரியாதா? அப்பா, நீங்க இங்க வந்து உட்காருங்க. நான் இந்த சாமான்களை அடுக்கி வைக்கிறேன். தரையில் குந்தியபடி சாமான்களை எடுத்து ஓரத்தில் ஒழுங்காக வைத்தாள். வெல்வெட் செருப்பு, காஷ்மீர் ஷால், குஜராத் எம்போரியத்தில் வாங்கிய பெட் கவர் அவள் முதுகு அப்பா பக்கம் இருந்தது. அவள் கைகளை பார்க்க முடிந்தது. மெலிதான மாநிறமான சுறுசுறுப்பான கைகள், தாயின் கைகளைப் போலவே. பொருள்களை ஆசையாய் எடுப்பதில்லை. ஈர்ப்பு இல்லாமல் இயந்திரம் போல எடுத்து வைத்தாள். அம்மாவை சார்ந்த மிருதுவான ஒட்டுறவு. ஆணின் பௌருஷ ஆவலுக்கு ஈடு கொடுக்கும் வலுவான நேச பாசம் இல்லை. மகள் நிமிர்ந்து மாடி பக்கம் பார்த்தாள். டெலிபோன் மணி ஒலித்தது. மாடிப்படியை ஒட்டிய இடைக்கழியில் போன் இருந்தது. மெலிதான சங்கிலியில் கட்டி வைக்கப்பட்ட நாய்க்குட்டி போல கத்தியது போன். பெண் சாமான்களை அப்படியே போட்டுவிட்டு மாடி பக்கம் ஓடினாள். ரிசீவரை எடுத்து குரல் கொடுத்தாள். எதிர்த்தரப்பு பேச்சை கேட்ட பிறகு உரக்க, அம்மா, உங்களுக்கு போன் என்றாள். பேனிஸ்டரில் சாய்ந்து நின்றாள். கையில் ரிசீவர் ஆடியது. மாடி அறை கதவு திறந்தது. மாடிப்படிகளில் காலடி அதிர்வு கேட்டது. பெண் அருகில் வந்து, யார் போன்ல? முகம் கவிழ்ந்து மெல்ல கேட்டாள் அந்த அம்மாள். தலை பின்னலை முதுகு பக்கம் தள்ளிவிட்டு கொண்டு மகள் கையில் இருந்து ரிசீவரை வேகமாய் வாங்கி கொண்டாள். மனிதர் நாற்காலியில் இருந்து எழுந்தார். மகள் அவரை உற்று பார்த்தாள். ஹலோ, ஹலோ, மாது உரக்க கூவினாள். மனிதர் சில வருடங்கள் ஆனாலும் மனைவியின் குரலை இனம் கண்டு கொண்டார். அதே பழைய மிடுக்கான, கொஞ்சம் நடுக்கமுள்ள, அடிபட்ட கலக்கமுள்ள வரட்டு குரல். எழுந்த மனிதர் பழையபடியே உட்கார்ந்து விட்டார். மகள் முறுவலித்தாள். எதிரில் இருந்த நிலை கண்ணாடியில் அப்பாவை பார்த்தாள். காலப்போக்கின் பிரதிபலிப்பு முகத்தில் தெரிந்தது. இப்போது வீட்டில் 4 நபர்கள் இருப்பதாக பாவித்து கொண்டாள். மகள், தாய், அப்பா, அவர் மனைவி. குடும்ப விரிவாக்கமாயிருக்கும். நீ ஜெயனியோடு பேசுகிறாயா? அம்மா மகளிடம் கேட்டாள். இதற்காகவே காத்திருந்தவள் போல மாடிப்பக்கம் விரைந்து தாயிடமிருந்து போனை வாங்கி கொண்டாள். ஹலோ ஜெயனி, இட் இஸ் மீ. பெரியவள் மாடிப்படிகளில் இறங்கி ஹாலுக்கு வந்தாள். மனிதர் அவளை நேரடியாக அருகில் சந்தித்தார். வா, உட்கார். எழுந்து அம்மாள் உட்கார இடம் கொடுத்தார். குரலில் தீனமான வேண்டுகோள் துணித்தது. கூடவே தம்மை பார்த்ததும் பேசாமல் திரும்பி மாடிக்கு போய்விடுவாளோ என்கிற கிளியும் இருந்தது. அம்மாள் ஒரு கணம் தயங்கி நின்றாள். இனி திரும்பி போவது வீண். எதிரே நின்று கொண்டிருப்பதிலும் அர்த்தம் இல்லை. ஸ்டூலை இழுத்து போட்டுக்கொண்டு டிவி எதிரில் உட்கார்ந்தாள். எப்ப வந்தீங்க? குரலில் அசட்டை அலுப்பு மேலோங்கி இருந்தது. அந்நிய மாது பேசுவது போல் இருந்தது. ரொம்ப நேரமாச்சு, நீ மாடி அறையில இருக்கிறதே தெரியல. அம்மாள் பேசாமல் அவரை பார்த்து கொண்டிருந்தாள். அவர் கைக்குட்டையால் வியர்வையை துடைத்து கொண்டு பிரயாசைப்பட்டு பொன் சிரிப்பை வெளிப்படுத்தினார். வெகு நேரம் வெளியே நின்று கொண்டிருந்தேன். காலிங் பெல் ரிப்பேர்னு தெரியாது. கேரேஜ் காலியா இருந்தது. நீங்க 2 பேரும் வெளியே போயிருப்பீங்கன்னு நினைச்சேன். உன் கார் எங்க? தெரிந்திருந்தும் கேட்டு வைத்தார். சர்வீஸுக்கு போயிருக்கு.
அல்ப விஷயங்களை பத்தி பேசவே அம்மாளுக்கு பிடிக்காது. வெறுப்பேறும். மனிதருக்கு அதுதான் ஆபத்துதவி. என் டெலகிராம் கிடைச்சதா? பிராங்க்ஃபர்ட் வந்தேன் கான்ஃபரன்ஸுக்காக. அதே டிக்கெட்ல இங்க வர முடிஞ்சது. கொஞ்சம் பவுண்டு மேல கொடுக்க வேண்டி இருந்தது. நான் அங்கிருந்து தான் போன் செய்தேன். யாரும் எடுக்கல. வெளியே போயிருந்திருப்பீங்க இல்லையா? எப்போ? நாங்க வீட்ல தானே இருந்தோம். கொஞ்சம் ஆர்வம் தொனித்தது. டெலிஃபோன் பெல் அடிச்சுட்டே இருந்தது. யாருமே எடுக்கல. ஒருவேளை ஆபரேட்டருக்கு என் இங்கிலீஷ் உச்சரிப்பு புரியாமல் வேறு நம்பருக்கு கனெக்ஷன் கொடுத்திருக்கலாம். இத கேளு. சிரித்து கொண்டே தொடர்ந்தார் மனிதர். ஒரு விசித்திரமான சமாச்சாரம். ஹீத்ரோவில் ஒரு பெண்மணியை பார்த்தேன். பின்பக்க வாட்டில் அசல் உன்ன மாதிரியே தெரிந்தாள். நல்ல காலம் உன் பெயரை சொல்லி கூப்பிடலை. இந்திய பெண்கள் இந்தியாவுக்கு வெளியே ஒரே மாதிரி தெரியறாங்க. சிரிப்பு முன்பே அடங்கிவிட்டது. இத்தனை நேரம் தன்னிடமே பேசிக்கொண்டது போல் இருந்தது. தன் பேச்சை தான் மட்டும் கேட்பதாக. எதிரே அந்த அம்மாள் எவ்வித பிரதிபலிப்பும் இல்லாமல் பார்வையில் வெறுமை ஏமாற்றம் இடையோடின. என்னாச்சு உனக்கு? சற்று பயந்தவாறு கேட்டார் மனிதர். நான் தான் வேண்டாம்னு சொல்லிட்டேனே, ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? எதுக்காக? என்ன வேண்டாம்? நான் எதையும் உன்னிடம் இருந்து எதிர்பார்க்கல. என் வீட்டுக்கு இதெல்லாம் ஏன் கொண்டு வர்ற? யாருக்கு வேணும் இதெல்லாம்? அம்மணியின் பார்வை தரையில் பரப்பி வைக்கப்பட்டிருந்த அன்பளிப்புகள் மீது பட்டதால் புரிந்து கொண்டார். சாந்திநிகேதன் பர்ஸ், தபால் தலை ஆல்பம், மசாலா லவங்க டப்பா, காஷ்மீர் அசல் சால்வை, தன்னை போல இவையும் வேண்டாத சாமான்களாகிவிட்டதில் மனிதருக்கு வருத்தம். சகித்து கொண்டு, இதுல என்ன அதிகப்படி? இதெல்லாம் இல்லாட்டி சூட்கேஸ் பாதி எம்டியா தான் இருந்திருக்கும். நான் உங்ககிட்ட இருந்து எதையும் பெற விரும்பல. இது கூடவா உனக்கு புரியல? அம்மணியின் குரலில் வேதனை, நடுக்கம், பல நாள் விசனம், சச்சரவு, வெறுப்பு, ஏமாற்றங்களின் எதிர்விளைவு, தாக்கம் முகபாவத்திலும் புலப்பட்டது. கை குட்டையால் உப்பிய முகத்தை துடைத்து கொண்டாள். நான் இவ்வளவு காலம் கழிச்சு வந்திருக்கிறது கூட பிடிக்கலையா? ஆமாம். மாதின் முகம் இறுகி சிவந்தது. தளர்ந்த மனப்பாங்கில், நான் உன்னை பார்க்க விரும்பல, அவ்வளவுதான் என்றாள் கடுப்புடன். இது எளிதான காரியமா? கருத்து புரிந்திருந்தாலும் புரியாத மாதிரி பாசாங்கு புரியும் முரட்டு பிடிவாத பிள்ளையை பார்ப்பது போல மனிதர் மனைவியை பார்த்தார். நைச்சியமாக, ருக்கு ப்ளீஸ் என்றார். என்னை மன்னிச்சிடு. உனக்கு என்ன வேணும்? லீவ் மீ அலோன். இதுக்கு மேல எனக்கு எதுவும் வேண்டாம். நான் மகளை பார்க்க வரக்கூடாதா? இந்த வீட்டில் வேண்டாம். வெளியில எங்கேயாவது வர சொல்லி பார்த்துக்கோ. வெளியிலையா? வெளியில எங்க? அக்கணத்தில் மனிதருக்கு தோணவில்லை. இந்த வீட்டுக்கு அப்பால் பெரிய உலகம் விரிந்திருக்கிறது. பார்க், சாலை, ஹோட்டல், சதுக்கம், அரங்கம் எல்லாமே அவருக்கும் சொந்தம்தான். பாவம் மகள் அவருடன் எங்கே எல்லாம் இழுக்கடிக்கப்படுவாளோ? மகள் போனில் யாருடனோ சிரித்து பேசிக் கொண்டிருந்தாள். நோ நோ, இன்னைக்கு நான் வர முடியாது. டாடி வந்திருக்காரு. இப்பதான் வந்தாரு. எனக்கு தெரியாது. அவர்கிட்ட கேட்கல. என்ன தெரியாது இவளுக்கு? என்கிட்ட என்ன கேட்கணுமா இருக்கும்? இவள் தோழி கேட்டிருப்பாள், டாடி எத்தனை நாள் தங்க போகிறார்னு. தோ எதிர உட்கார்ந்திருக்கிற என் மனைவி ருக்கு கூட தன் மனசுல இதே கேள்வியை கேட்டுக்கொண்டிருப்பாள். இன்னும் எத்தனை நேரம் இந்த வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்க வேண்டும்? மாலை போது வெயில் உள்கூடத்தில் நுழைந்திருக்கிறது. டிவி திரை பளிச்சிட்டு ஒளிபரப்ப காத்திருக்கிறது. அறிவிப்பாளினியின் கவர்ச்சி முகம் ஓவியமாக தெரிகிறது. சில நொடிகளுக்கு பிறகு வாய் திறப்பாள். மனிதர் மூச்சுவிட மறந்து நியூஸ் வாசிப்பதை எதிர்பார்த்திருக்கிறார். வருடக்கணக்காக ஒரே நியூஸை சொல்லிக் கொண்டிருப்பதாக அவர் கணிப்பு. பல வருஷங்களுக்கு முன்பு விட்டு போன தருணத்தில் எப்படியெல்லாம் இருந்ததோ அப்படியே இருப்பானேன்? வீடு, அறை, சாமான்கள் வைத்திருந்த இடம் எல்லாம் அப்படியே இன்றும் இருக்கின்றன. ஆனாலும் ஒரே திறத்தில் இல்லை. வாழ்க்கை வேறுபட்டிருக்கிறது. மனிதனும் பொருள்களும் வேறு வேறுதான். மனிதர் பிரிந்த போது மரித்தவர்களாகிறார்கள். மரித்தவர் என்று சொல்ல முடியாது. மற்றொரு வாழ்க்கை வாழத் தொடங்குகிறார்கள். புது வாழ்வு முந்தைய வாழ்வால் அழிக்கப்படுகிறது. நான் மகளை மட்டும் பார்க்க வரல, உன்னை பார்க்கவும் சந்திக்கவும் தான் வந்திருக்கேன். என்ன சந்திக்கவா? முகத்தில் சிரிப்பு விரிந்தாலும் குரலில் வெறுப்பும் சங்கடமும் மேலோங்கின. பொய் சொல்ற வழக்கம் இன்னும் உன்னை விட்டு போகல. உங்ககிட்ட பொய் சொல்லி எனக்கு என்ன கிடைக்க போகுது? உனக்கு என்ன கிடைக்குமோ எனக்கு தெரியாது. எனக்கு கிடைச்சத அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். அழா குறையாய் பெருமூச்சு விட்டாள். எனக்கு முதல்லையே உன்னை பத்தி தெரிஞ்சிருந்தா நான் முடிஞ்சதை செஞ்சிருப்பேன். என்ன செஞ்சிருப்ப? தீனமாக கேட்டார். எது வேணும்னாலும். நான் உன் மாதிரி தனிக்கட்டையா இருக்க முடியாது.
ஆனா இனி இந்த வயசுல எவனும் என்னை கண்டுக்க மாட்டேங்கிறான். ருக்கு, அவர் அவளது கையை பற்றி கொண்டார். என் பேரை சொல்லாத, அதெல்லாம் தீர்ந்து போன சமாச்சாரம். அம்மாள் அழுதாள். அனாதரவாக, நம்பிக்கை இழந்த அவச நிலையில் கண்ணீர் கடைசி வடிகால். அற்ப சொற்ப காரணத்திற்காக வடிவதல்ல, பெரும் பாறை என தடை தடுப்பு விலகிய பின்பே குமுறி எழும் பிரவகிக்கும். அவள் மாறி மாறி கையால் துடைத்து கொண்டாள். மகள் போன் பக்கத்தில் பேசாமல் உட்கார்ந்திருந்தாள். முதல் மாடிப்படியில் வறண்ட கண்களால் அம்மாவை பார்த்தாள். அம்மா அழுது கொண்டிருக்கிறாள். மகளின் பிரயாசையெல்லாம் பலன் இல்லாமல் போய்விட்டன. அப்படியும் நம்பிக்கை வற்றவில்லை. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கெட்ட கனவுகள் இருக்கும். இடையறாமல் சுழன்று கொண்டிருக்கும் சக்கரத்தின் ஆரக்கால்கள் போல். சின்ன வயசிலேயே இந்த பெண் வாழ்வியல் தத்துவத்தை அறிந்து கொண்டிருக்கிறாள். மனித மனத்திற்கும் வெளி உலக சிருஷ்டிக்கும் அற்புதமான ஒற்றுமை நிலவுகிறது. அவை சுழற்சியில் இயங்கும் போது முழு சுற்றையும் முடிக்கும் முன்பே நிறுத்த முயல்வது வீண் பிரயாசை. மகள் அப்பாவை பாராமலே அம்மாவிடம் வந்தாள். ஏதோ மெல்ல சொன்னாள். தாய் மகளை பக்கத்தில் உட்கார வைத்தாள். நெருக்கமாக அக்கா தங்கை மாதிரி இருந்தார்கள். வந்த மனிதரை மறந்தார்கள். சிறிது நேரம் முன்பு வீட்டுக்குள் பொங்கி வந்த வெள்ளம் வடிந்து விட்டது. மனைவி மகள் அருகில் தாம் இங்கு இருப்பதே பெரும் பேறு என மகிழ்ந்தார். கற்பனையில் கனவில் இப்படி இருப்பதாக பாவித்துக் கொண்டிருந்தது இன்று பல வருடங்களுக்கு பிறகு பலிதமாகி இருக்கிறது. தாயும் மகளும் இந்த மனிதரை தனிமைப்படுத்தி இருக்கிறார்கள். அவமதிக்கவில்லை, ஒதுக்கி உதாசீனப்படுத்தவில்லை. இவரிடமிருந்து விலகி இவரை தமக்குள்ளே முடங்க வைத்திருக்கிறார்கள். பல வருஷங்களுக்கு முன்பு இந்த வீட்டை விட்டு போனாரே, அதே நிலைப்பாட்டில். மகள் அம்மா பக்கத்தில் இருந்து எழுந்து அப்பாவிடம் வந்தாள். அருகில் உட்கார்ந்தாள். நம்ம தோட்டத்தை பார்க்க போகலாம், வரீங்களா? இப்பவா? மனிதர் வியப்புடன் மகளை பார்த்தார். வீட்டுக்குள் பேச முடியாததை வெளியே தோட்டத்துல பேசலாம் என ஏற்பாடாக இருக்கும். சரி வா. அவர் எழுந்தார். முதல்ல இந்த சாமான்களை அடுக்கி வச்சுட்டு வா என்றார். நாங்க அப்புறம் எடுத்து வச்சுப்போம். அப்புறம்னா எப்போ? நீங்க வாங்கப்பா. மகள் அவரை இழுத்து சென்றாள். அவர்கிட்ட சொல்லு, அவர் வாங்கி வந்த சாமான்களை அவர் சூட்கேஸ்ல எடுத்து வைக்க சொல்லு. அம்மாள் கத்தினாள். திடீரென பிடித்து தள்ளிவிட்ட மாதிரி இருந்தது. திரும்பி பார்த்து, எதுக்காம் என்றார். எனக்கு இது ஒன்றும் வேண்டாம், தேவையில்லை. மனிதர் மனதுள் புயல் வீச தொடங்கியது. நான் திரும்ப எடுத்துட்டு போக மாட்டேன். உனக்கு விருப்பம் இல்லைன்னா வெளியே கொண்டு போய் கடாசு. வெளியிலையா? உன்னையும் இவைகளோட வெளியே கொண்டு போய் போட முடியுமா? போட முடியும் என்னால். அம்மாவின் கண்கள் கலங்கி இருந்தன. கன்னத்தில் கண்ணீர் வழிந்து காய்ந்திருந்தது. நாம தோட்டத்துக்கு போக போறோமா இல்லையா? மகள் அவர் கையை பற்றி இழுத்தாள். அவர் பேசாமல் பின் தொடர்ந்தார். அவர் எதையும் கவனிக்கவில்லை. லான், புல் பத்தைகள், செடி பத்திகள், மரங்கள், பேசா படம் போல் காட்சிகள் கடந்தன. மலையின் வெறுப்பேறி மனைவியின் வெறுப்பேறிய குரல் ஒலித்து கொண்டிருந்தது. வெளியே, வெளியே. நீங்க ஏன்பா அம்மாவோட வாக்குவாதம் பண்றீங்க? நான் வாயடி செய்யல. மகளையும் எதிரி போல் பார்த்தார். நீங்க வாய் ஆடுறீங்கப்பா. மகள் குரலில் கண்டிப்பு. அவர் மகள் மனைவி இருவரையும் ஒரு சேர இழக்க விரும்பவில்லை. மகளே, தோட்டம் அழகா இருக்குது. தோட்ட வேலைக்கு ஆள் வச்சிருக்கியா என்றார். ஆள் வைக்கல, சாயந்தரம் தவறாமல் தண்ணீர் பாய்ச்சுகிறேன். லீவு நாட்கள்ல அம்மா புல் செதுக்குவாங்க. இப்படி வாங்க, நான் ஒன்னு காண்பிக்கிறேன். மகளை பின்தொடர்ந்தார். லான் சின்னது. பச்சை மஞ்சள் வெல்வெட் நிற மலர்களின் ஒப்பனை. பின்பக்கம் கேரேஜ். இரு பக்கமும் புதர்களால் ஆன வேலி. நடுவில் அடர்த்தியான வயதான விலோ மரம். மகள் அதன் அடிபாகத்தருகில் சென்றபோது மறைந்தாள். மனிதர் குரல் கொடுத்தார். நீ எங்க இருக்க? அவரும் மரத்தடிக்கு வந்தார். விலோ மரத்திற்கும் புதர் வேலிக்கும் நடுவில் கருப்பு கட்டைகளால் அமைக்கப்பட்ட தடுப்பு இருந்தது. அதன் கேட் வழியே ஒரு முயல் எட்டி பார்த்தது. மற்றொன்று பெண்ணின் இடுப்பில் அணைத்திருந்தது. அதை தடவி கொடுத்தாள். கம்பளி நூல் கண்டு போல் முடங்கி இருந்தது முயல். எந்த சமயத்திலும் அவள் இடுப்பில் இருந்து விடுபட்டு புதருக்குள் ஓடி ஒளிந்து கொள்ளும். இப்பதான் இவைகளை வளர்க்கிறோம். முதல்ல 2 இருந்தது, இப்ப 4. மீதி எங்க? புதருக்குள்ள படுத்திருக்கும். சின்ன குட்டிங்க, ஓட முடியாது. மனிதர் மகள் இடுப்பில் இருந்த முயலை தடவி பார்க்க விரும்பினார். மாறாக மகளின் தலையை வருடினார். பழுப்பு நிற குட்டையான முடியை கோதினார்.
பெண் பேசாமல் நின்றாள். முயல் முகத்தை சுளித்து அவளை பார்த்தது. அப்பா, தலை நிமிர்த்தாமலே மெல்ல கேட்டாள். நீங்க டே ரிட்டர்ன் டிக்கெட் வாங்கி வந்திருக்கீங்களா? இல்லையே. ஏன்? இங்க ரிட்டர்ன் டிக்கெட் சலுகை விலையில கிடைக்கும். இதை கேட்கவா இங்கு அழைத்து வந்தாள்? மகளுடைய தலைமுடியை துழாவுவதை விட்டு கையை விலக்கி கொண்டார் மனிதர். மனச்சுணக்கத்தை மறைக்க தலையை கவிழ்த்து புல்வெளியை பார்த்தார். அப்பா, ராத்திரி எங்க தங்குவீங்க? உணர்ச்சி இல்லாத குரல். நான் இங்க தங்கினால் என்னவாம்? பெண் முயலை அடைப்புக்குள் விட்டு கேட்டை ஓங்கி சாத்தினாள். நான் விளையாட்டுக்கு சொன்னேன். இரவு கடைசி ட்ரெயின்ல திரும்பி போயிடுவேன், சிரித்து கொண்டே சொன்னார். பெண் அவரை ஏறிட்டு பார்த்து, இங்க 2-3 நல்ல ஹோட்டல்கள் இருக்கு, நான் இப்பவே ஃபோன் பண்ணி கேட்கிறேன் என்றாள் பரிவுடன். அவர் பதில் சொல்லவில்லை. இரவு தங்க மாட்டார் என்பது தெரிந்ததும் மகளுக்கு அப்பாவிடம் பரிவு மேலிட்டது. அவர் கையை பற்றி தடவி கொடுத்தாள். அவரது கை வியர்வையில் நனைந்திருந்தது. அடுத்த லீவுக்கு நான் நிச்சயம் இந்தியாவுக்கு வர்றேன். இந்த தடவை பக்கா. இதை கேட்ட பிறகும் அப்பாவிடம் மலர்ச்சி இல்லாததையும் பார்த்து மகள் திகைத்தாள். தட்டி மறைப்புக்குள் முயல்கள் தாவி ஓடும் ஓசை கேட்டது. அப்பா, ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? நான் இங்க வந்து போகிற போதெல்லாம் நீ இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்க. சொன்னது வாஸ்தவம். இந்த தடவை கட்டாயம் வந்து சேர்றேன். டோன்ட் யூ பிலீவ் மீ? சரி, இப்ப நாம வீட்டுக்குள்ள போகலாமா? அம்மா கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பா நாம எங்க போனோமோன்னு. ஆகஸ்ட் மாதத்து மாலை இளம் இருட்டு சூழ்ந்தது. காற்றில் விலோ மரத்தின் இலைகள் சரசரத்தன. அறைகளில் திரைச்சீலைகள் இழுத்து விடப்பட்டிருந்தன. கிச்சன் கதவு திரையில்லாமல் திறந்திருந்தது. பெண் விரைந்து கிச்சனுக்குள் போய் சிங்க் குழாயை திறந்து கைகளை கழுவி கொண்டாள். கண்ணாடியில் முகம் பார்த்தாள். பின்னால் அப்பா நின்று கொண்டிருந்தார். வேதனைப்படும் அப்பாவின் முகம், அசையும் உதடுகள், அவநம்பிக்கை கொண்ட வாடிய கண்கள். அப்பா, இப்பவும் நீங்க உங்களுக்குள்ளேயே பேசிக்கிறீங்களா? அலம்பிய முகத்தை அப்பா பக்கம் திருப்பி கொண்டு கேட்டாள். ஆமா, ஆனா யாரும் என் பேச்ச கேட்கறதில்ல. மகள் தோளை மெல்ல பற்றி, ஃப்ரிட்ஜில் சோடா இருக்குதா என்றார். நீங்க என் அறைக்கு போங்க, நான் எடுத்துக்கிட்டு வர்றேன். அறையில் யாரும் இல்லை. அவர் வாங்கி வந்திருந்த பொருள்கள் அப்படியே கிடந்தன. மனைவி இவைகளை பார்த்திருப்பாள், கையில் எடுத்தும் பார்த்திருப்பாள். சூட்கேஸ் மூலையில் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. என் பேர்ல என்னதான் கோபம் தாபம் இருந்தாலும் நான் வாங்கி வந்த பொருள்களிடம் வெறுப்பு ஏற்பட்டிருக்காது. இவைகளில் தனக்கு பிடித்தவைகளை மாடிக்கு கொண்டு போகாவிட்டாலும் என் சூட்கேஸில் அள்ளி போடாமல் போனாளே, இதுவே பெரிய விஷயம். மகள் சோடாவும் கிளாஸும் எடுத்து வந்தாள். அறையில் இருட்டில் அப்பா எங்கே இருக்கிறார் என்பது தெரியவில்லை. அப்பா, லைட் போடலையா? இப்பவே போடுறேன். சுவிட்ச் இருக்கும் இடத்தை தேடினார். மகள் கையில் இருந்ததை மேசை மேல் வைத்துவிட்டு டேபிள் லாம்பை போட்டாள். அம்மா எங்க? குளிக்க போயிருப்பாங்க, இப்ப வந்துடுவாங்க. மனிதர் தம் பையில் இருந்து விஸ்கி பாட்டிலை எடுத்தார். பிராங்க்ஃபர்ட் ஏர்போர்ட்டில் வாங்கியது. கிளாஸில் ஊற்றிக்கொள்ளும் போது, மகளே, உன் ஜிஞ்சர் எல் எங்க என்று கேட்டார். இப்பெல்லாம் நான் அசல் பீர் குடிக்கிறேன். சிரித்து கொண்டே அவரை பார்த்து, உங்களுக்கு ஐஸ் வேணுமா என்றாள். வேண்டாம், நீ எங்க போற? முயல்களுக்கு உணவு போட்டுட்டு வர்றேன், இல்லைன்னா ஒண்ணுக்கொண்ணு கடிச்சுக்கிட்டு சாகும். அவள் தோட்டத்திற்கு போனாள். திறந்த கதவு வழியாக தோட்டத்தை இருட்டு தெரிந்தது. மினுக்கும் தாரகைகளுடன் வானம் புலப்பட்டது. காற்று இல்லை, வெளியே சந்தடி இல்லை, வீட்டிற்குள்ளும் மௌனம். மனிதர் பல வருஷங்களுக்கு முன்பு கண்ட நிலைமை இப்போதும் இருப்பதாக உணர்ந்தார். மனைவி இளமையாக இருந்த காலம். இதே நேரத்தில் பாத்ரூமில் ஷவருக்கடியில் குளித்து கொண்டிருப்பாள். பிறகு தலையில் டவலை சுற்றி கொண்டு உடம்பை போர்த்தி கொண்டு ஈரம் சொட்ட சொட்ட வெளியே வருவாள். நீர்த்திவலைகள் இந்த அறையில் நான் அமர்ந்திருக்கும் இடம் வரையில் சொட்டி இருக்கும். அந்த நீர் வரி எப்போது உலர்ந்தது? எப்படி? அவர் மேலும் கொஞ்சம் விஸ்கி விட்டு கொண்டார். கிளாஸ் காலியாகவில்லை. வேடிக்கை, நேற்றும் இதே நேரத்தில் தான் அவர் குடித்தார், விமானத்தில். அப்போது ஏர் ஹோஸ்டஸ் சொன்னாள், நாம் கெனால் சேனலை கடந்து கொண்டிருக்கிறோம். இரு கடல்களையும் இணைக்கும் கால்வாய். ஜன்னல் வழியாய் எட்டி பார்த்தார். இருட்டு, எதுவும் புலப்படவில்லை. இந்த இருட்டிலேயே கடலை, தரையை, கால்வாயை கடக்கிறோம். வாழ்வின் இரு மூலைகளை கடப்பது போல எங்கிருந்தோ வருகிறோம், எங்கிருந்தோ போகிறோம். பிந்து எங்க? மனிதர் திகைத்து போய் நிமிர்ந்து பார்த்தார். மனைவி குளித்துவிட்டு வந்த நிலையில் நின்று கொண்டிருந்தாள். எத்தனை நேரமாக நிற்கிறாளோ?
தோட்டத்து முயல்களுக்கு ஆகாரம் கொடுக்க போயிருக்கிறாள். மனைவியை ஏறிட்டு பார்த்தார். வழக்கம் போல் குளித்த பிறகு நீண்ட மேக்ஸி அணிந்திருக்கிறாள். தலைமுடி விரிந்திருக்கிறது. காற்றில் காய்வதற்கு. முகம் பளிச்சென ரம்யமாக சாந்தமாக இருக்கிறது. மேசையில் இருக்கும் கிளாஸை பார்த்தாள். ஷவர் குளியல் அவள் மேனியோடு மனத்தையும் அலம்பி வைத்திருக்கிறது. ஐஸ் இங்கேயே இருக்குதா? மனைவி கேட்டாள். இருக்கு, நான் சோடாவில் கலந்து குடித்தாகிவிட்டது. உனக்கு தயார் செய்து தரட்டுமா? ருக்கு தலையசைத்தாள். அவர் வேகமாக அடுக்குளைக்குள் போய் இன்னொரு கிளாஸ் கொண்டு வந்தார். மனைவி வெந்நீரில் குளித்துவிட்டு வந்ததும் ஐஸ் போட்டு ட்ரிங்க் எடுத்துக்கொள்வது வழக்கம். பல வருடங்கள் ஆனாலும் பழக்க வழக்கம் மறப்பதில்லை. கிளாஸில் கொஞ்சம் ஐஸ் போட்டார். விஸ்கியை ஊற்றினார். அவ்வளவு போரும். ருக்கு குரல் கொடுத்தாள். குரலில் எந்த உணர்ச்சியும் புலப்படவில்லை. நேசம், கோபம், விசனம் எதுவும் இல்லை. மாடிப்படிக்கு அருகில் இருந்து நாற்காலிக்கு அருகில் வந்தாள். இப்படி உட்கார. மனைவி கணவன் காட்டிய இடத்தை தவிர்த்து பக்கத்தில் இருந்த ஸ்டூலில் உட்கார்ந்து கொண்டாள். மதியம் உட்கார்ந்திருந்த அதே ஸ்டூலில் டிவிக்கு பக்கம் டேபிள் லைட்டிற்கு அப்பால் வெளிச்சம் குறைவான இடம். சிறிது நேரம் மௌனம். மனைவி கேட்டாள். வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. இந்த சாமான் எல்லாம் அவங்க தான் வாங்கி அனுப்பிச்சாங்க. முயல்கள் அடைந்த கூண்டு. தெரியும். தளர்ந்த குரலில். ஏன் அவங்கள கஷ்டப்படுத்துற? நீ தூக்க முடியாம தூக்கிட்டு வர்ற. இங்க இதெல்லாம் வீணா மூளையில கிடக்குது என்றாள். அவங்க இவ்வளவுதான் செய்ய முடியும். நீ அங்க வர்றதில்ல. எத்தனையோ வருஷமாச்சு. அவங்க உன்னை தினமும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இனிமே அங்க வர்றதில்ல எந்த லாபமும் இல்லை. எனக்கும் அவங்களுக்கும் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. நீ நம்ம மகள் இந்துவோட ஒரு தடவை வந்துட்டு போகலாமே. அவ இதுவரைக்கும் இந்தியாவை பார்க்கவே இல்லையே. சிறிது மௌனத்திற்கு பிறகு ருக்கு சொன்னாள். அடுத்த வருஷம் அவளுக்கு 16 வயசு முடியுது. சட்டப்படி அவ தனியா எங்க வேணும்னாலும் போய் வரலாம். நான் சட்டம் ரூல்ஸ் பத்தி பேசல. இந்து நீ இல்லாம எங்கேயும் வரமாட்டா. அம்மாள் கடைசி மிடரையும் குடித்துவிட்டு கிளாஸ் வழியாக மனிதரை பார்த்து கொண்டு, என் பேச்ச அவ கேட்டா இந்தியாவுக்கு நீ எப்போதுமே போக வேண்டாம் என்றுதான் சொல்வேன் என்றாள். ஏன் அப்படி? நமட்டு சிரிப்புடன், நாம 2 இந்திய மகாஜனங்கள் அவளுக்கு போராதா என்றாள். மனிதர் பேசவில்லை. சிறிது நேரத்தில் கிச்சன் கதவை திறந்து கொண்டு மகள் இந்து வந்தாள். இருவரையும் தாண்டி மாடி படிப்பக்கம் போனாள். போன் செய்ய தொடங்கினாள். யாருக்கு போன் செய்யற? அம்மா கேட்டாள். இந்து பதில் அளிக்காமல் டயலை சுற்றினாள். மனிதர் எழுந்து நின்ற மனைவியை பார்த்து, இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிறையா? வேணாம். அவள் தலையசைக்கவே அவர் தன் கிளாஸில் ஊற்றிக்கொண்டார். நிறைய குடிக்கிறா போல இருக்கு. அப்படி இல்லை, டிராவல் செய்கிற நாட்களில் கொஞ்சம் கூடவே தேவைப்படுது. நான் நினச்சேன் நீ அங்கே குடித்தனம்னு செட்டில் ஆகி இருப்பேன்னு. எப்படி உனக்கு இந்த எண்ணம், சந்தேகம், பிரம்மை ஏற்பட்டது? ருக்கு அவரை அமைதியாக ஆழமாக பார்த்தபடியே, அந்த பெண் என்ன ஆனாள்? உன்னோட தானே இருந்தாள். பிரிஞ்சு போயிட்டாளா என்றாள். அம்மாளின் குரலில் வருத்தமோ ஆத்திரமோ இல்லை. பிரிந்து போனவர் தற்செயலாக சந்திக்கும் போது நலம் விசாரிக்கிற பாங்குதான் தெரிந்தது. நானும் அம்மாவும் தான் இருக்கிறோம். ருக்கு வியப்புடன் அவரை பார்த்து, என்ன நடந்தது என்று கேட்டாள். ஒண்ணுமில்ல, கூடி வாழ தகுதி இல்லாதவன் நான் என்று விதி நிர்ணயம் செய்திருக்கும். குரல் தாழ்ந்து தழுதழுத்தது. ஏதோ சொல்ல முடியாத, சொல்லக்கூடாத கொடிய வியாதியால் பீடிக்கப்பட்டவரை போல் இருந்தது பேச்சு குரல். நீ பதட்டப்படாத. உலகத்துல இப்படியும் சில மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர் மேலும் ஏதோ சொல்ல விரும்பினார். பாசம், அன்பு, நம்பகம், நேர்மை, நய வஞ்சகம் பற்றி எல்லாம் சொல்ல முயன்றாரோ என்னவோ. உண்மை பல பொய் புனை உரைகளை போர்த்தி கொண்டுதான் வெளிப்படும். இதை இருவரும் அறிந்திருப்பார்கள். மகள் இந்து இந்த கணத்திற்காகவே காத்திருந்தவள் போல் டெலிபோனை வைத்துவிட்டு அப்பா அருகில் வந்தாள். அம்மாவை பார்த்தாள். அம்மா இருட்டில் சுணங்கியும் அப்பா விஸ்கி கிளாஸ் எதிரே சோர்ந்தும் அமர்ந்திருந்தார்கள். ஒரு காகித துண்டை நீட்டி, அப்பா இதுல ஹோட்டல் அட்ரஸ் இருக்கு, டாக்ஸி வந்திருக்கு, 10 நிமிஷத்துல கொண்டு விட்டுடுவான் என்றாள் இயல்பாக. மகளை தம் அருகில் இழுத்து அணைத்து கொண்டார். சீட்டை பைக்குள் வைத்து கொண்டார். கொஞ்ச நேரம் மூவரும் மௌனமாக இருந்தார்கள். பல வருடங்களுக்கு முன்பும் வெளியூர் பயணம் புறப்படும் முன் இப்படித்தான் மூவரும் பேசாமல் உட்கார்ந்திருப்பார்கள். வெளியே வானில் நட்சத்திரங்கள் நிறைய பிரகாசித்தன.
இவைகளுக்கு கீழே பழைய விலோ மரம், புதர்கள், முயல்கள் அடைந்த கூண்டு, தோட்டம், வேலி சுற்றுகள் எல்லாம் வலம் வந்தன. மனிதர் கையில் இருந்த கிளாஸை மேசை மீது வைத்தார். மெல்ல மகளை முத்தமிட்டார். சூட்கேஸை எடுத்துக்கொண்டு புறப்பட்டார். வாசல் கதவருகில் நின்று திரும்பி பார்த்து, நான் புறப்படுகிறேன் என்றார். யாருக்காக சொன்னாரோ அவளிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. ஆழ்ந்த மௌனம். வீட்டுக்கு வெளியில் இருட்டிலும் அதே நிசப்த மௌனம். அவர் வாசலுக்கு வந்தார். மகளை பார்த்து கை அசைத்து டாக்ஸியில் ஏறிக்கொண்டார். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க் யூ.